கடிக்க நீங்க வந்துட்டீங்களா? அக்கா அது சொல்லு நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா. 5 வருஷம் கழிச்சு ஹீரோயின் திரும்பவும் வரும்போது அவ லவ் பண்ணிட்டு இருந்த ஹீரோ இன்னமும் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவ வெளியில வந்ததுல இருந்து ஹீரோவை அவாய்ட் பண்றா. அது எதனால? அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரி. சோ இப்ப வாங்க நம்ம டிராமாவை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவர் தான் நம்மளோட ஹீரோ. இவர் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனில எப்பயும் போல சிஇஓவா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஜெயிலுக்கு வெளியில தான் நின்னுகிட்டு இருக்காரு. பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்குதான் ஹீரோவோட லவ்வர், அதாவது நம்ம ஹீரோயின் வந்து விடுதலை ஆகுற நாள். ஆனா அங்க இருக்க போலீஸ்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்துட்டு வெயிட் பண்றது வேஸ்ட்பா, அந்த பொண்ணு நேத்தே விடுதலை ஆகி போயிட்டா, அவ ஏதோ ரிக்வெஸ்ட் கேட்டு அவ நேத்தே விடுதலை ஆகி போயிட்டா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பதான் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நான் இத்தனை வருஷமும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ வந்துட்டு என்னை பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இப்பதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்ற விஷயத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரு நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்த பிறகு 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு வந்துட்டு இன்னொரு பொண்ணுமே இருக்கா. என்னதான் இருந்தாலும் வந்துட்டு சித்தி கூட எல்லாம் ஒத்து போகாது இல்லையா. அப்படி இப்படின்னு சண்டை நடக்கும் போது இவளோட அப்பா மேல தெரியாம அடிபட்டுடுது. அது வந்துட்டு நல்லாவே வந்து ரத்தம் வர அளவுக்கு அடிபட்டுடுது. அதனால நம்ம ஹீரோயினை வந்து அவங்க குடும்பமே சேர்ந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, இவ வந்துட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு சொல்லி. அதனாலதான் இப்ப 5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்கு போக போறா. அந்த டைமுக்கு ஹீரோ வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இத பாரு, ஆல்ரெடி நம்ம 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு அப்புறமும் எவ்வளவு நாள் ஆனாலும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையில மோதிரம் போடுறான். அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அந்த மோதிரத்தை தட்டி விட்டுட்டு, இதை பாரு, பைத்திய மாதிரி நினைச்சுக்கிட்டு நீ என்னையும் யோசிச்சுட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏதோ 2 வருஷம் வந்துட்டு எனக்கு டைம் பாஸுக்காகவும் என்னோட தேவைகளுக்காகவும் உன்னை லவ் பண்ணனே தவிர நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற நினைக்கிற அளவுக்கெல்லாம் லவ் பண்ணல. நீ உன்னோட லைஃப பாரு, நான் என்னோட லைஃப பாத்துக்கிறேன். நான் வெளியில வந்த பிறகு கண்டிப்பா எனக்கு அப்ப யார பிடிக்குதோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த 5 வருஷமாவும் நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், ஆனா நீ கொஞ்சம் கூட என்னை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல, இதனால நீ என்ன இந்த அளவுக்கு வேகுற அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். இப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு குட்டி பையன், அவனுக்கு 4 வயசு. இது வேற யாரும் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிறந்த குழந்தைதான். ஹீரோக்கு வந்து ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்ற விஷயமே தெரியாது. ஹீரோயின் ஜெயிலுக்கு போயிருக்க பிறகுதான் அவளுக்கே இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. சோ இப்ப அந்த 4 வயசு குழந்தை கூட ஹீரோயின் வெளியில வந்துட்டா. ஆனா ஜெயில இருக்கும் போது நல்லபடியா படிச்சு ஒரு வக்கீலும் ஆயிடுறா. இவங்க வண்டியில வந்துகிட்டு இருக்கும் போது அந்த சைடா ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு எவனோ ஒருத்தன் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த குட்டி பையன் என்ன சொல்லனா, அம்மா அம்மா நீ தான் போய் ஹெல்ப் பண்ண அந்த ஆண்டிக்கு, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்றான். நேரா ஹீரோயின் என்ன பண்றானா, வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிட்டு அவனை தூக்கி போட்டு வெளுன்னு வெளுத்து எடுத்துடுறா. ஐயோ அம்மா, பில்டப் கொடுத்ததெல்லாம் போதும், சீக்கிரம் வா, இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி குட்டி பையன் கூப்பிடுறான். ஐயோ ஆமா, இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேக வேகமா 2 பேரும் கிளம்புறாங்க. இப்பதான் டீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட காட்டுறாங்க. அவ ஓடி வரா. ஏன்டி இவ்வளவு லேட்டா வந்துட்ட, சீக்கிரம் வா, இன்டர்வியூ டைம் முடிய போகுது, எல்லாரும் இன்டர்வியூ எடுத்து முடிச்சுட்டாங்க, லாஸ்டா இப்போ நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கூட்டிட்டு போறா. ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அவ ஜெயில இருந்து படிச்சிருக்கா இல்லையா, அதனால வந்துட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ வந்துட்டு எங்க போனாலும் நாங்க சொல்றோம், இல்லைன்னா வந்து அவளை இன்சல்ட் பண்ணி அனுப்புறது, இதே மாதிரிதான் கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, எங்க சாரோட அசிஸ்டண்டா தான் உன்னை எடுக்கிறோம், சோ சார் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு அவங்க சார் வராங்க. வேற யாரெல்லாம், நம்மளோட ஹீரோ தான். ஹீரோவும் பாத்துடுறான், ஹீரோயினும் பாத்துடுறா. இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹீரோ செம்ம கடுப்புல இருக்கான். நீ வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு என்னை பார்க்கவே கூடாதுன்னு முந்தின நாளே கிளம்பி ஓடுனல அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ செம கோவமா அங்க இருந்து போயிடுறான். வெளியில வேற ஹீரோயின் என்ன முடிவு பண்றா அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேலயும் இந்த கம்பெனில கண்டிப்பா நம்ம வந்து திரும்பவும் வேலை கேட்க கூடாது, வேற எங்கன்னா போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்பவும் ஹீரோக்கு வந்து அவ எதுக்காக வந்தா அப்படின்ற விஷயமும் இன்னும் தெரியல. இவளும் கண்டினியூவா நிறைய கம்பெனில வேலை தேடி அலையறா. எங்க போனாலுமே வந்துட்டு இந்த மாதிரி நீங்களே ஜெயில இருந்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யாருமே வந்து எங்களுக்கு கேஸே கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா நீங்க இங்க இருக்கிறது வேஸ்ட் தான், நீங்க வேற எதுனா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க.
ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஹீரோ யாரு அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரியாததுனால அவளோட கம்பெனிலயே வந்து வேலை செய்ய நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ அந்த கம்பெனியோட சிஇஓன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் அங்க வேலை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறா. இல்ல வேண்டாம், கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கும், அந்த வேலைக்கே நான் ட்ரை பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஃப்ரெண்டு கேக்குறா, ஏண்டி யாரோ ஒருத்தனை நீ லவ் பண்ணிட்டு இருந்தியே, அவன் கிட்ட பேசாம கேட்கலாம்ல, ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம்ல, அவன் தான் உனக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னான்னு சொன்னியே அப்படின்னும் போது, இல்ல 5 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கும் அவனுக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் வந்திருக்கும், கண்டிப்பா இப்ப நான் அவன் கிட்ட போய் நின்னேன் அப்படின்னா அது ரொம்ப தப்பாயிடும், அவனுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ஞாபகமாவே வந்துட்டு பயங்கரமா போய் குடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்க ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். அவன் வந்துட்டு கேக்குறான், என்னடா மச்சான் இந்த அளவுலாம் குடிக்க மாட்டியே, என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவும் இவன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றான். அவ எதுக்காக என்ன அவாய்ட் பண்றா அப்படின்னு தெரியலடா அப்படின்னும் போது, மேபி அவ ஜெயிலுக்கு போயிட்டா, அதனால உன்னோட பேரும் சேர்ந்து அவ கூட கெட்டு போயிடும்ன்றதுக்காக சொல்லலாம்டா. இந்த பொண்ணுங்களே அப்படிதான், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க அப்படின்னும் போது, உனக்கு அப்படியா தோணுது, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு, அப்ப கரெக்ட் தானே அப்படின்னு ஹீரோ கேக்குறான். எனக்கு தெரிஞ்சு என் மூளைக்கு எட்டுறது பாத்தீங்கன்னா அவ அப்படி நினைக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோ கரெக்டா கிளம்பி வெளியில போறானா, காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கா. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், வந்து கார்ல ஏறு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இல்ல வேண்டாம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. தயவு செஞ்சு நீயே வந்து கார்ல ஏறிட அப்படின்னா நானும் சைலண்டா இருந்துருவேன் அப்படின்னு மிரட்டுறான். அவ வரமாட்டான்னு சொல்லிட்டு செம காண்டாயிட்டு வேக வேகமா வந்து தூக்கிட்டு போய் கார்ல ஏத்திடுறான். இன்டர்வியூக்காக கம்பெனியா அலைஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், இதுக்காக நீ திரும்பவும் வந்து என்னோட கம்பெனில என்கிட்ட கேட்கல அப்படின்னும் போது, இல்ல அது செட் ஆகாது, நான் வெளியில வேற எங்கனாவே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீயாவே செட் ஆயிடாது ஆகும் அப்படின்றது எப்படி முடிவு எடுப்ப, நீ என்கிட்ட கேட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்றான். அதாவது ஹீரோயின் வந்து இவ கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கறான். ஆனா ஹீரோயின் ஹீரோவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோ பேச பேச ரொம்ப எமோஷனல் ஆகுறாளா, அதனால காரை நிறுத்தின உடனே வேக வேகமா இறங்கி ஓடி போயிடுறா. மறுநாள் காலையில தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. எப்போ வந்து ஜாயின் பண்றீங்க, கொஞ்சம் சீக்கிரமா இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியுமா, எங்களுக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி கேஸ் எல்லாம் இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல பேக்கேஜும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி யாரோ பேசுறாங்க. யார் பேசுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போதுதான் தெரியுது, நம்ம ஹீரோவோட கம்பெனில இருந்து தான் கூப்பிடுறாங்க. இப்போதைக்கு ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, எங்கேயுமே வேலை கிடைக்கலன்றதுனால இந்த வேலையையும் விட்டா குழந்தை எப்படி ஸ்கூல்ல சேர்ப்போம், எப்படி அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற பயம் வந்துருச்சு. அதனால ஓகே நான் இன்னைக்கே வந்து ஜாயின் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹீரோயின் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிடுறா. இருந்தாலும் ஹீரோ வந்து பெருசா அவளை கண்டுக்க மாட்டான். எங்க நம்ம வந்து எதுனா சொல்ல போக வேலையை விட்டு ஓடிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்க செக்ரட்டரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பாரு பாஸ் கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண, எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவருக்கு ஃபியான்சி இருக்காங்க, அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்றாங்கன்னும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் இல்ல நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி எனக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு போய் சொல்லிடுறா. ஹீரோயின் இப்போதைக்கு ஹீரோவோட அசிஸ்டண்டா இருக்கிறதுனால ரெண்டு பேரும் ஒருத்தர் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும், நிறைய பேச வேண்டியிருக்கும் இல்லையா. அந்த டைமுக்கு ஹீரோ வந்து இப்பதான் கேக்குறான், 5 வருஷமா உன்னோட லைஃப் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும் போது, இது என்னோட பர்சனல் லைஃப், அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல, நம்ம இங்க பேசுறது வெறும் வேலையை பத்தி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறா. அப்பதான் நீயும் நானும் பிரைவேட்டா தனியா தனியா எங்கனா போயிட்டு ரூம்ல எதனா பேசணும் அப்படின்னு நீ ஆசைப்படுறியா, எனக்கு ஓகே தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. நான் ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல, நான் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவும் இல்ல, உனக்கும் எனக்கும் எல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப எதுவுமே கிடையாது, தயவு செஞ்சு பழைய விஷயத்த பேசாத, எனக்கு இந்த வேலை தேவை, அதுக்காக மட்டும்தான் நான் இங்க கண்டினியூ பண்றேன், இல்லைன்னா நான் கண்டிப்பா உன்னோட கம்பெனில வேலை செய்யணும்னு யோசிக்கவே மாட்டேன், இதோ எனக்கு நீ பண்ற சின்ன ஃபேவரா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்பதான் ஹீரோ வந்துட்டு அவங்களுக்குள்ள நடந்த பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறேன். இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கர க்ளோஸா இருந்திருக்காங்க, ரொம்பவும் ஆசையா இருந்திருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கணும், ஒரு நல்ல ஃபேமிலிய வந்துட்டு நமக்குன்னு உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டிருக்காங்க. அதே நேரத்துக்கு ஆபீஸ்ல ஹீரோயின் நல்லா வேலை பாக்குறான்றதுனால எல்லா வேலையும் இவ தலையிலேயே கட்டிடுறாங்க. அதனால இவளும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைமா செஞ்சுட்டு இருக்கா வேலைய. குழந்தைய சரியா பார்க்க முடியாம போயிடுது. என்ன குழந்தை வந்து கிண்டர் கார்டன் போயிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல யாருமே இல்லைன்னா குழந்தை தனியா என்ன பண்ணும், அது வேற என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. குழந்தை போன் பண்றா, அம்மா டைம் முடிஞ்சிடுச்சுமா, ரொம்ப நேரமா நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்பதான் நீ வருவ அப்படின்னும் போது, இன்னும் கம்பெனிலேயே தான் பாருக்கேன், நான் தயவு செஞ்சு உடனே வந்துடுறேன் ப்ளீஸ் பா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு
ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடு அப்படின்னு கேக்குறா. இவ ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட சப்மிட் பண்ணிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அதை எடுத்து பார்க்கவே மாட்டான். சார் நீங்க பாத்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்ப ரொம்ப அர்ஜென்ட்டா வந்துட்டு வீட்டுல யாருன்னா வெயிட் பண்றாங்களா உனக்காக, நீ உடனே போய் ஆகணுமா அப்படின்னு கேட்கும் போது இவன் கிட்ட வந்துட்டு அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்றா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றா. இப்ப என்ன நீ அர்ஜென்ட்டா வந்துட்டு வீட்டுக்கு போனோம் அவ்வளவுதானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே உன்னை விட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி கிளம்புறான். ஹீரோயின் இல்ல இல்ல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. இப்ப நீ என்னதான் நினைச்சு என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, இப்ப நான் உன்னோட பாஸ், நான் நினைச்சா உனக்கு வேலையே இல்லாம போயிடும், மரியாதையே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றான். வேற வழியே இல்லாம ஹீரோயினும் வந்து இவ கூட போறதுக்கு ரெடி ஆயிடுறா. ஃப்ரெண்ட தான் வந்து குழந்தைய பிக்கப் பண்ண சொல்லியிருக்கா. எங்க ஹீரோ பாத்துருவானோ அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹீரோயின் வந்து ஏதோ பதட்டமா இருக்கா அப்படின்றது ஹீரோக்கு புரியுது. ஹீரோயின் மெயின் ரோட்ல இறங்கிடுறா. ஏன் இங்கே இறங்கின, உன் வீடு எங்க அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். அதாவது வீடு கொஞ்சம் தொலை உள்ள போகணும், அங்க காரெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது, நான் தான் உனக்கு வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்தேன் இல்லையா, நீ எதுக்காக அங்க தங்காம இங்க தங்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அந்த வீடு இனிமே எனக்கு தேவையில்ல, அந்த வீடு என்னதும் இல்ல, அதுல எனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்றா. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து வீடு வாங்கி கொடுத்து இருந்திருக்கான். இனிமே நீ இங்கதான் இருக்கணும், உங்க வீட்டுலதான் வந்து உங்க சித்தியும் உன்னோட ஸ்டெப் சிஸ்டரும் ரொம்ப தொல்லை பண்றாங்கன்னு சொன்ன இல்லையா, நீ இனிமே இந்த வீட்டுல இரு, நான் உன்னை வந்து பாத்துப்பேன், இன்னும் 3 மாசத்துல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பிளானே பண்ணியிருந்திருக்காங்க. அந்த நேரத்தை பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டும் குழந்தையும் வந்துடுறாங்க. குழந்தை வேற மம்மி அப்படின்னு காத்திடுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அடியே வராத போடி போடி அப்படின்னு சொல்லி சைகை காமிக்கிறா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு யாரும் பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் ஐயோ இது நம்ம பாஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லி வேக வேகமா அந்த குழந்தைய கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. அது யாரு, உன் ஃப்ரெண்டா, உன் ஃப்ரெண்டுக்கு குழந்தை எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா ஃப்ரெண்டோட குழந்தை போலன்னு நினைச்சுக்கிறான். ஆமா ஆமா என் ஃப்ரெண்டோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. இந்நேரம் நம்ம பிளான் பண்ண மாதிரி கல்யாணம் நடந்திருந்தா இந்த வயசுல நமக்கும் இந்நேரம் குழந்தை இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கா. இப்பதான் ஃப்ரெண்டுக்காரி உட்கார வச்சு எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னோட பாஸ் கூட எதுக்காக நீ வந்த அப்படின்னும் போது எல்லா உண்மையா சொல்லிடுறா. உன்னோட பாஸ் தான் வந்துட்டு என்னோட லவ்வர், என் பையனோட அப்பாவும் கூட, ஆனா இப்போதைக்கு நான் அவன் கூட சேர்ற மாதிரி இல்ல, அதனாலதான் நான் வந்து அவனை விட்டு அவாய்ட் பண்றேன், குழந்தைய பத்தி அவனுக்கு தெரியாது, அத நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண சொல்றா. குட்டி பையனுக்கு அதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அம்மா யாரோ ஒரு அங்கிள் கூட நீ வந்து இறங்குனிய, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாரு, இனிமே நீ அந்த அங்கிள் கூட தான் இருப்பியா, என் கூட இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அடே அப்படியெல்லாம் இல்லடா, அவர் வந்துட்டு என்னோட பாஸ், என்னோட பாஸ்னா உனக்கும் பாஸ் மாதிரி தான் ஓகேயா, அவரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், மத்தபடி வந்துட்டு அவரை நீ ஹேட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றா. இப்பதான் நமக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனோட பேரு வந்து கென்னி. இவன் என்ன பண்றான் அப்படின்னா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான், அதே டைமுக்கு பார்ட் டைம் ஜாபும் பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஆட் கொடுத்திருந்திருக்கா, குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாருன்னா வேணும் ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் அப்படின்னு. அப்ப இவன் அப்ளை பண்ணிருக்கான். அப்பவும் நான் நானி வேணும்னு கேட்டேன், ஒரு யாருன்னா பாட்டி வருவாங்கன்னு நினைச்சேன், நீ வந்திருக்கேப்பா அப்படின்னும் போது என்ன பண்றது, எனக்கும் காசு தேவை இருக்கு இல்லையா, எனக்கு யாருமே இல்ல, நான் ஆர்ஃபன்ல தான் வளர்ந்தேன் படிச்சேன், நானே தான் சம்பாரிச்சு மேற்படிப்பு படிச்சாகணும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றேன், உங்களால முடிஞ்சா எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் நல்லபடியா உங்க பிள்ளைய பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏதோ நீ படிக்கணும்னு சொல்ற பத்தியா, அதுக்காகவே கண்டிப்பா உனக்கு இந்த வேலையை நான் கொடுப்பேன், என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றா. இப்பதான் கரெக்டா இவங்க 2 பேரும் அவங்க ஒருத்தரோட நம்பரை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பாத்துறான். அது இவ்வளவு சின்ன பையனா இருக்கான், காலேஜ் பையன் மாதிரி இருக்கான், இவனோட நம்பரை இவ எதுக்கு வாங்குறா அப்படின்னு காண்டாயிடுறான். அவன் அங்க இருந்து போன உடனே ஹீரோ வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறான். ஆமா என்னது இது, சின்ன பையன் கிட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு, அவன் கிட்ட நம்பரை வாங்கிட்டு இருக்காதும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீ கொஞ்சமும் சரியில்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, ஆமா ஆமா என்னோட டேஸ்ட் மாறிடுச்சு, இனிமே என்னோட டைப் வந்து சின்ன பசங்க தான், அது காலேஜ் பசங்க தான் போதுமா அப்படின்னு சொல்றா. ஓ மைனஸ் கூட இப்ப சுத்த ஆரம்பிச்சிட்டியா நீ, அது இல்லீகல்னு தெரியாதா அப்படின்னு சொல்றான். ஆமா இல்லீகல் தான், எனக்கு தான் ஆல்ரெடி ஜெயில இருந்து பழக்கம் இல்ல, அதனால எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல, அது மட்டும் இல்லாம என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இது ஆபீஸும் கிடையாது நீங்க என்ன பத்தி இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிச்சாம பேசுறா. அப்பதான் ஹீரோ வந்து நினைச்சு பாக்குறேன், ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து காலேஜ் படிக்கும் போது அங்க பக்கத்துலயே ஒரு காஃபி ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. அங்கதான் ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை மீட் பண்ணிருக்கான்.
அது வாட்டி பார்த்ததுல இருந்தே 2 பேருக்குமே காதல் வந்துருச்சு. நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து பழகுன ஆள் நீ கிடையாது, நீ ரொம்ப மாறிட்ட, அது ரொம்ப கேவலமாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்பிடுறான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ போன உடனே ஹீரோயினோட தங்கச்சிக்காரி வரா. அவ வந்த உடனே நீ எப்ப இந்த ஜெயில இருந்து வந்த உடனேயே காஃபி ஷாப்பு கிளப் அது இதுன்னு சுத்த ஆரம்பிச்சிட்டியா, இப்ப எவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு அவ ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் ஒரு லிமிட் வரைக்கும் பாக்குறா. அதுக்கு மேல ஹீரோயினால பொறுத்துக்க முடியல. வேற என்ன கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிச்சதால இவளுக்கு செம கடுப்பாயிடுது. அதனால என்ன பண்றேன்னா சூடா இருக்க காஃபியை எடுத்து ஹீரோயின் மூஞ்சிலே ஊத்திடுறா. நீ என்ன நினைச்சு இப்படி என்கிட்ட நடந்துகிட்ட, இன்னுமா 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் அடி வாங்கிட்டு இருந்தவன் நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு வைக்கிறா. வச்சது மட்டும் எல்லாமே கீழே தள்ளி விட்டு ஏறி உட்காந்து மூஞ்சிலே குத்துன்னு குத்திடுறா. 2 பேருமே பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா, அதனால போலீஸ கூப்பிட்டுறாங்க. அங்க ஹீரோயினோட அப்பங்காரன் வரான். வந்த உடனே ஹீரோயினை புடிச்சு திட்டுன்னு திட்டுறான். உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்ப நீ திருந்த மாட்டியா, எதுக்கு இப்படி நடந்துக்கிற அப்படி இப்படின்னு கேவலமா ஹீரோயினை பேசிக்கிட்டு இருக்கான். தங்கச்சிக்காரி என்னெல்லாம் சொல்றாளோ அததான் அந்த ஆள் நம்பிக்கிட்டு இருக்கான். எத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், வாயை மூடிக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே வைக்கிறான். நீ நல்ல அப்பனா இருந்தா பரவாயில்ல, உன்னெல்லாம் அடிக்கிறது தப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வச்சு விளாசுறா அப்பங்காரணியே. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக. அவன் ஹீரோயினோட கண்ணத்துல அடிபட்டிருக்கு அப்படின்றத பார்த்த உடனே செம்ம டென்ஷன் ஆயிடுறான். ஹீரோயினுக்கு உதட்ட அந்த ரத்தம் வேற வந்துடுது. அதுக்கப்புறம் அவனை கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாம ஹீரோயினோட அப்பாவை போட்டு அடின்னு அடிச்சிடறான். வேண்டாம் ப்ளீஸ், இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம், எனக்கு இங்க இருந்து போனா போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறாளா. உடனே ஹீரோ நம்ம இங்க இருந்து போயிடலாம், நம்ம இங்க இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஹீரோயினுக்கு இந்த போலீஸ் ஜெயிலு அப்படி இப்படின்னு யோசிக்கும் போது அவளுக்கு ரொம்ப நடுக்கமாயிடுது. எதுக்காக இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு நீ இப்போ இவ்வளவு கோவப்பட்டு அவரை அடிச்ச அப்படின்னு கேட்கும் போது அந்த ஆளாலதான் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், ஏன் உனக்கு தெரியாதா, அந்த ஆள் உன்னை எதுக்காக போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும், பெத்த பொண்ணையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்தான், அவன்லாம் ஒரு ஆளா, அவனை பார்க்கும் போது உண்மையாவே என்ன கொன்னுடணும் போல இருக்கு, இல்லைன்னா இந்நேரம் நம்ம நல்ல லைஃப வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். ஹீரோ மருந்தெல்லாம் எடுத்து ஹீரோயினுக்கு போட்டு விடுறதுக்கு பாக்குறானா, ஆனா ஹீரோயினுக்கு எதுவும் மாதிரி இருக்கு. இல்ல, இதை நான் வீட்டுக்கு போய் போட்டுக்கிறேன், எனக்கு நீ ஒன்னும் போட்டு விட தேவையில்ல அப்படின்னு வேகமா இறங்கி போயிடுறா. ஹீரோயின் ஸ்டேஷன்ல இருந்தது எப்படி ஹீரோக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பா. ஆக்சுவலா ஹீரோட செக்ரட்டரி எங்க இருக்க அப்படின்னு மெசேஜ் பண்ணும்போது ஹீரோயின் இந்த விஷயத்த சொல்லிருப்பா. அதுக்கப்புறம் இவங்க தான் ஹீரோ கிட்ட சொன்ன பிறகு ஹீரோ வேகமா அந்த இடத்துக்கு வந்திருப்பான். சாரி, நான் உன்னோட பர்சனலா அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கல, நீ எங்க அப்படின்னு கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணாரு, வேற வழி இல்லாம தான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க மன்னிப்பு கேக்குறாங்க. ஆக்சுவலா பார்த்தா இவங்க கம்பெனியோட ஆனிவர்சரி பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் ஹீரோ கிட்ட உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை காட்டவே மாட்டீங்க, உண்மையாவே உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றான், கண்டிப்பா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, கூடிய சீக்கிரமே நான் அவ்வளவுதான் கல்யாணமும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். சோ ஹீரோயினுக்கு என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னு பார்த்தா, கேர்ள் ஃப்ரெண்ட் வேற ஒருத்தி யாரோ இருக்கா போல, 5 வருஷத்துல இவன் கண்டிப்பா வேற யாருன்னா லவ் பண்ணிருப்பான் அப்படின்னு யோசிக்கிறா. நைட்டு பார்ட்டி எல்லாம் முடிஞ்சது. ஹீரோயின் பாக்குறா, எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் பயங்கரமா குடிச்சிட்டு அவனுக்கு சுயநினைவே இல்லாம உருண்டுட்டு கிடக்குறான். ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி செக்ரட்டரிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நான் கார்ல வந்தேன், டிரைவர் வேற இன்னைக்கு இல்ல, தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போய் விடு, என்னால இங்க இருக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இவனோட வீடு எங்க இருக்குன்னு வேற தெரியல. சரி ஓகே நீயாவது சொல்லுடா அப்படின்னு கேட்டா அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோயினை கட்டி புடிச்சுக்கிட்டு இருக்கான். செக்ரட்டரிக்கு கால் பண்ணி அட்ரஸ வாங்கி ஹீரோயினே ஹீரோவை கொண்டு வீட்டுல சேர்த்து விட்டுறா. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, அந்த பேபி சிட்டர் இருக்கான் இல்லையா, அவன் கால் பண்றான், நீங்க இன்னும் வரவே இல்லையே, என்ன பண்றது, நான் வேற கிளம்பி போகணும் ஆர்ஃபனேஜுக்கு, லேட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், நீ கவலைப்படாத, ஆனா அதுக்குள்ளேயே என்னோட ஃப்ரெண்ட் அங்க வந்துருவா, அவ வந்த உடனே நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்றா. திரும்பி பார்த்தா ஹீரோ நின்னுட்டு இருக்கான் பின்னாடி. அதுவும் ரொம்ப தெளிவா இருக்கான். இவன் ஃபுல்லா ஏமாத்தி இருக்கான் போல. அவன் யார் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ யாருக்காக இப்ப இவ்வளவு அர்ஜென்ட்டா கிளம்பணும் அப்படின்னும் போது, நீ ஏதோ தப்பா கேட்டிருக்க, நான் என் ஃப்ரெண்டு கிட்டதான் பேசிட்டு இருந்தேன், யாருக்காகவும் வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்றா. நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற, நான் 5 வருஷமா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியாதா, நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆச்சு அப்படின்னும் போது, இல்லையே 5 வருஷம் முன்னாடியே நான் உன்கிட்ட பிரேக்கப்ப சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. நான் அதை ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான்.
நான் உன்னை மறந்துட்டேன், என்னை விட்டுடு அப்படின்னு அவ சொல்றா. இதுக்கு மேலேயும் வந்துட்டு நீ இதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நைட்டு நீ இங்க இருந்து எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறான். அந்த டைம்க்கு பார்த்தா ஹீரோ வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யாருடா அப்படின்னு பார்க்கும் போதுதான் ஹீரோவோட அம்மா அங்க வந்து நிக்கிறாங்க. அம்மா இப்ப எதுக்காக வந்து நான் வேலையா இருக்கேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது, டேய் யாருன்னா அம்மா வீட்டுக்கு வரும்போது கிளம்புன்னு சொல்லுவாங்களா, மரியாதையா வந்து கதவை தோற, இல்லைன்னா நான் சாவியை போட்டு திறந்து உள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல நீ அங்கேயே இரு நானே திறக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் போய் வேக வேகமா ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. இவனும் வந்துட்டு ரொம்ப நேரமா ரொம்ப பெர்ஃபெக்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி டையெல்லாம் கட்டிட்டு போய் உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடறான். அவங்க உள்ள வந்த உடனே எதுக்காக இங்க நீ வந்தம்மா அப்படின்னு தான் கேக்குறான். அவங்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஏண்டா புள்ளைய பாக்குறதுக்காக அம்மா வந்த, எதுக்கு வந்த, ஏன் வந்த அப்படின்னு தான் கேப்பியா. எடுத்த உடனே அம்மா எப்படி இருக்க, நீ சாப்பிட்டியா, காஃபி எதனா குடிக்கிறியா அப்படிலாம் கேட்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் ரொம்ப நேரமா ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, இது பாருமா தயவு செஞ்சு நீ கிளம்பு, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்க போறேன், நீ வீட்டுக்கு போய் சீக்கிரமா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவுக்கு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறைய வெளியில கூட்டிட்டு போய் தள்ளி விட்டுறான். இன்னைக்கு நைட்டு என் கூட இருக்கியா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேனே, இனிமே உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, அதனால என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்பதான் ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விஷயத்தையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, நீ எப்போ இந்த மாதிரி ஜெயிலுக்குன்னு வந்துட்டியோ, இனிமே என் பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணணும்னு கனவுல கூட நினைச்சு பாத்துறாத, உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நீ என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வரணும் அப்படின்னு நீ நினைச்சீனாவே என் பிள்ளையும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன், அவனுக்கு என் குடும்பத்தோட பேரை கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கூடயும் குழந்தை கூடயும் வந்துட்டு ஷாப்பிங் போறதுக்காக வெளியில போயிருக்கா. ஹீரோயின் இல்லாதப்ப இந்த குழந்தைய வந்து ஹீரோட ஃப்ரெண்டு பாக்குறான். பார்த்த உடனே ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, டி இந்த பையன் பாரு, சின்ன வயசுல நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் பாக்குறான். அப்படியே சொல்றேன், இந்த பையன் மாதிரி தான் நான் இருந்தனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிடுறாங்க. ஃப்ரெண்டுக்காரன் செம்மையா கலாச்சிக்கிட்டு இருக்கான். உண்மையை சொல்லுடா, எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஆளு வந்து 5 வருஷமா ஜெயில இருந்ததுனால யாரு கூடனா இல்லீகலா இருந்து இந்த குழந்தைய பெத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஏண்டா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஏதோ அந்த குழந்தை வந்துட்டு என்ன மாதிரி இருக்குன்றதுக்காக இப்படி எல்லாம் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா திட்டிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரா. அந்த டைமுக்கு இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பிடிச்சி ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பாரு, நாங்களும் இங்க சும்மா ஜாலியா வந்தோம், நீ உன் ஃப்ரெண்டு கூட வந்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் வேற வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருக்கான். ஆமா, உனக்கு ஏதோ இப்ப புதுசா பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கான், நம்ம அவனை கால் பண்ணி வர சொல்லு, அவனை நாங்க பார்த்து பேசணும் அப்படி இப்படின்னு கேக்குறான். இல்ல அவர் வரமாட்டாரு அப்படின்னும் போது, கப்பல் ஷாப்பிங் பண்ணலாம்னு கூப்பிடு வருவான் அப்படின்னும் போது, உங்க ரெண்டு பேருக்கும் தான் கப்பல் இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறான். நாங்க ரெண்டு பேர் தான் கப்பல், ஏன் நாங்க ரெண்டு பேரும் எங்களை பார்த்தா உனக்கு கப்பல் மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லி இவளை கலாச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கே கடுப்பாவது, அட இவன் வேற ஓட்ட வழி வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கேன்னு. கடைசியா ரெண்டு பேரும் விடுற மாதிரி இல்ல. ஏன்னா ஹீரோக்கும் வந்து இவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இவளை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணிடுறாங்க. இப்போ உன் பாய் ஃப்ரெண்டுக்கு நீ போன் பண்ணி வர சொல்லுன்னு. இவ்வளவு என்னடா பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு ஏதோ போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. போனை எடுக்கலங்கிறா, மெசேஜ பாக்கலங்கிறா, அவளும் ஏதோ சமாளிக்கிறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நான் இங்கதான் உட்கார போறேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. டேபிள் கீழே மொபைல வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு அறைக்கு எல்லாத்தையும் டைப் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு குழந்தைய மட்டும் பாத்துக்கோ, பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு, நான் கொஞ்ச நேரத்துல எப்படின்னா சமாளிச்சுட்டு வரேன் அப்படின்னு இது எல்லாத்தையும் ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாருக்கு இவ மெசேஜ் அனுப்புறா அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியல. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இந்த வாய்ஸ் சேஞ்சர் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பை யூஸ் பண்ணி போன் பண்றா. போன் பண்ணி, ஐயோ டார்லிங் என்னால வர முடியல, இன்னைக்கு எனக்கு ரொம்ப வயிறு அப்செட் ஆயிடுச்சு, நான் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்றா. உடனே, ஐயோ தங்கமே நீ உன் உடம்ப பாத்துக்கோ, நான் சீக்கிரமா வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி பயங்கரமா சொதப்பி விட்டுடுறா. ஒரு அங்கிளோட வயசை வைக்காம தாத்தாவோட வயசை வச்சுட்டா போல, அதனால அது ஒரு 60 வயசு தாத்தா பேசுற மாதிரி இருக்கு. அது என்ன அவளுக்கு தெரியாது இல்லையா அந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எங்க ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயின் மேல செம்ம கொலவெறியா முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஆளை கிடைக்கலன்னு சொல்லிட்டு 60-70 வயசு தாத்தாவை தான் பிடிச்சி அண்ணி அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. சோ இதோடய இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதே நேரத்துக்கே வந்துட்டு அடுத்த எபிசோட நான் போட்டுருவேன். சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.